11 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்கு ரயில்வே அங்கீகார தேர்தல் சென்னையில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இந்த தேர்தல் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. 11 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்கு ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெறுகிறது. அதாவது இன்று, நாளை மறுநாள் என 3 நாட்கள் இந்த தேர்தலானது நடைபெறுகிறது. இன்று காலை 8 மணிக்கு தேர்தல் தொடங்கி தற்போது வாக்குப்பதிவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 5 சங்கங்கள் இதில் முக்கியமாக களத்தில் இருக்கின்றன. குறிப்பாக தெற்கு SRMU, அதே போல DREU, SRES, RMU, DRKS என மொத்தம் 5 சங்கங்கள் களத்தில் இருக்கின்றன. சென்னையை பொறுத்த மட்டில் சென்னை எக்மோர் மற்றும் அதே போல சென்னை சென்ட்ரல், அதே போல பெரம்பூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் இருக்கின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மொத்தம் 29 இடங்களில் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் தொழிற்சங்க அங்கீகார தேர்தல், அதாவது அரசு ரயில்வே வாரியத்துடன் பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை நடத்த முடியும் என்பதால் 5 தொழிற்சங்கங்களுமே இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தன. இந்த நிலையில்தான் இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. சென்னை சென்ட்ரலை பொறுத்தமட்டில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 இடங்களிலும், அதே போல MMC அது விரைவு மின்சார ரயில் செல்லக்கூடிய இடங்களில் 3 இடங்களிலும் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இதே போல பெரம்பூர் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், அதே போல செங்கல்பட்டு ஆகிய இடங்கள் என சென்னை சுற்று வட்டாரத்தில் மொத்தம் 29 இடங்களில் இந்த தொழிற்சங்க தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.